வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 22 ஜூன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து ரொம்பவும் ஸ்டேபிளாக இருக்குது. மேலேயும் போகல கீழேயும் போகல, அப்படி ஓப்பன் ஆன இடத்துலயே ஒரு 20-30 பாயிண்ட்டுக்குள்ளேயே மூவ்மெண்ட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே பாருங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல வந்து இறங்கிட்டே இருக்கும். ஆனால் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதனால வந்து யாருக்குமே யூஸ் கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸுங்களுக்கு மார்க்கெட் ஏறுற மார்க்கெட்ல யூஸே கிடையாது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஏறிச்சு. அதனால யாருக்காவது யூஸ் இருந்துச்சுங்களா? கிடையாது. யாருக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லியுமே வந்து கேப் அப்னு போகுது. அந்த கேப் அப்ல வரும்போது இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு அதில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் அடைய முடியாது. ஓகேங்களா? இன்னைக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து முன்னாடி போதா பின்னாடி போதானே தெரியாது. அப்படியே ஸ்டேபிளாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாம ஓகே ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் விற்றுருப்போம். அது அங்கேருந்து இன்னும் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அதை வந்து விட்டுருப்போம். அந்த ஸ்டாக்கும் ஏறிட்டு இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்து இறங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டோடைய கண்டிஷன். அதாவது மார்க்கெட் தான் இப்போ வந்து ரீசெண்ட் லோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஆனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அப்படியே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இது எத்தனை நாளைக்கு தான் இருக்க போகுது? இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன? நிஃப்டி இதை பிரேக் பண்ணால் எது வரையும் போகலாம்? இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு, நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஒரு ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா? ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பிரேக்கிங் நியூஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி யூஎஸ் உடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதாவது எஸ்டர்டே வாஸ் எ வெரி குட் டே அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதாவது நேற்று நாங்கள் பேசின பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து ரொம்ப சுமூகமாக நடந்திருக்குது. ஈரான் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த பீஸ் டீல் வந்து சுமூகமாக முடிஞ்சிருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக அந்த பீஸ் டீலுங்கிறது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 60 நாளைக்கு ஈரான் யூஎஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருக்கலாம். பட் யாருக்கு தெரியும், நாளைக்கே வந்து நம்ம அட்ராசிட்டி ட்ரம்ப்பு இல்லை இந்த டீல்லாம் கேன்சல் பண்ணுறேன் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்ன பெரிய இதில் தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சின்ராஸை பொறுத்தவரையும் இந்த டீல் இதெல்லாம் வந்து சும்மா அப்போதைக்கு தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த லாஸ்ட் 1.5 இயராக அவருடைய அட்ராசிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு மறுநாள் ஒன்று சொல்லுவார். அதனால வந்து இது வந்து ஆஸ் ஆஃப் நவ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பீஸ் டீலுங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் ட்ரேட் டீல் நடந்துட்டு இருக்குது. இந்த ட்ரேட் டீல் வந்து இன்னைக்கு டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் வந்து ட்ரேட் டீலை சீக்கிரம் முடிப்பாங்க அப்படின்ட்டு நாமளும் பார்த்துட்டு இருந்தா, இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் 99% ட்ரேட் டீல் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த 1% தான் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து டெல்லியில் மறுபடியும் வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? எஸ்டர்டே யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராஸ் என்ன ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது லெபனானில் இருக்கிற ப்ராக்சிஸ், அதாவது கைக்கூலிகள், இவங்களை வந்து நீங்கள் உடனே நிறுத்தலை அப்படின்னா ஈரானை நாங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு எஸ்டர்டே ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாரு. இப்போ தெரியுதுங்களா? லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து சைன் பண்ணாரு. இப்போ அவர் வந்து ஈரானை நாங்கள் அட்டாக் பண்ணுவோங்கிறாரு. இப்போ ஜேடி வேன்ஸ் வந்து பீஸ் டீல் வந்து சுமூகமாக போயிடுச்சுங்கிறாரு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல நம்ம சின்ராஸ். ஸோ இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம டைம் 4:30க்கு ஓப்பன் ஆனது. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சு. இப்போ அந்த பீஸ் டீல் வந்து சைன் ஆனதுக்கப்புறம் எல்லாம் சுமூகமாக போயிடுச்சுன்னு ஜேடி வேன்ஸ் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் யூஎஸ் ஃபியூச்சர் 250 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதான் ஜாப்பனீஸ் நிக்கி 1.55% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த ஜாப்பனீஸ் மார்க்கெட் மட்டும் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து
இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணாங்க 25 பேசிஸ் பாயிண்ட். அப்போ இருந்து மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு மாசத்துல மட்டும் ஜாப்பனீஸ் நிக்கி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இந்த 1 இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 90% இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஜாப்பனீஸ் மார்க்கெட். ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ் இன்னைக்கு 0.65% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஷாங்காய் இண்டெக்ஸ் 2.5% ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி அதாவது ஒரு 7:30க்கு -50 பாயிண்ட்ஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 100 பாயிண்ட்ஸ்க்கு வந்துச்சு. ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 24,100 ஓப்பன் ஆகிட்டு 24,160 அரௌண்டு. ஸோ ஒரு ரேஞ்சிலேயே, ஒரு டைட் ரேஞ்சிலேயே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே வந்து புல் மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும். யாருக்குமே யூஸ் இருக்காது, இன்வெஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் இருக்கும், நம்ம முன்னே சொன்ன மாதிரி. ஆனால் டவுன் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி எதுக்கு தான் அப்படி இறங்குதுன்னு தெரியாது, அப்படி இறங்கும். ஆனால் ஏறும்போது அப்படி இன்ச் பை இன்ச்சா ஏறலாமா வேணாமா, ஏறலாமா வேணாமான்னு ஏறிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அப்படிதான் போயிருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 291 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகுது. 77,094 செட்டில் ஆயிருது. நிஃப்டி 90 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகுது. 0.37%, 24,103 செட்டில் ஆகுது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% ஹைல க்ளோஸ் ஆகுது. இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் ஏறினாவே தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஏறும். ஏன்னா நாமெல்லாம் வந்து நிஃப்டி 50ல வாங்க மாட்டோம், எல்லாம் மிட் கேப் ஸ்மால் கேப்லேயே வாங்கி வச்சிருப்போம். ஸோ இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் ஏறினா மட்டும் தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டியூரபிள்ஸ் இந்த 2 செக்டாரை தவிர மீடியா, ஐடி, மெட்டல், ஃபார்மா, ஆட்டோ, எனர்ஜி இது எல்லாமே வந்து 0.5% to 1% ஹைல க்ளோஸ் ஆகுது. இந்தியன் ருபி இன்னைக்கு வந்து நியர்லி 35 பைசா டிப்ரிஷியேட் ஆயிருக்குது. 94.68ல செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா அதான் லாஸ்ட் ஃப்ரைடே 94.33ல செட்டில் ஆயிருந்துச்சு. இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் போட்டு. ஓகே, முக்கியமான நியூஸ் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஈவெண்ட் எதுவும் இருக்குதான்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எதுவும் இல்லை. நாளைக்கு டியூஸ்டே இந்தியாவுடைய HSBC PMI டேட்டா வருது மார்னிங் 10:30க்கு. அது வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஐபிஓ, அதாவது நான் ஐபிஓ ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ அகைன் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ ஐபிஓ நல்ல ஐபிஓலாம் ரெக்கமெண்ட் பண்ணலான்ட்டு சொல்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது, அட்பீட் ஜுவல்ஸ். ஓகேங்களா. இந்த அட்பீட் ஜுவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூர் பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து நிறைய ஷோரூம்லாம் இல்லை, இவங்க வந்து ஜெய்ப்பூரில் தான் ஒரு ஷோரூம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் எண்டுக்குள்ள ஒரு 7-8 ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அதாவது 2028 எண்டுக்குள்ள 30 ஷோரூம் ஆல் ஓவர் இந்தியாவில் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அதுதான் இந்த அலாட்மெண்ட்டுக்கு நாங்கள் அதாவது ஐபிஓக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாரி, இந்த ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 23rd அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. டியூஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு 25th தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. இது வந்து லிஸ்டிங் எப்போ வருது அப்படின்னா ஜூலை 1st அன்னைக்கு லிஸ்டிங் வருது. 10 rupees ஷேர் ஃபேஸ் வேல்யூ. இதனுடைய இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 130 rupees வந்து 138 rupees. ஸோ 138 rupeesக்கு அப்ளை பண்ணலாம். இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 632 crore வருது. ஓகேங்களா. இந்த ஐபிஓ வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 31st டிசம்பர் வரையும் பார்த்தோம் அப்படின்னா 25 crore வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 crore கொடுத்துருக்குறாங்க 2023ல. ஸோ ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அசட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 164 கோடி அசட் வச்சிருக்கிறாங்க. டோட்டல் பாரோவிங் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க, அதாவது மொத்தமாக கடன் எவ்வளோ வச்சிருக்கிறாங்கன்னா 65 கோடி வச்சிருக்கிறாங்க. ஸோ கடனை விட அசட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது 100 கோடிக்கு வந்து அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட்டும் வந்து இயர் ஆன் இயர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோடைய ROE பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் மினிட். ஓகே, இந்த கம்பெனியோடைய ROCE அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 24% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி மேலே ரிட்டர்ன் வந்து 36% கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கம்பெனியோடைய ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 123 crore. எபிட்டா மார்ஜின் 30% வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வளர்ந்து வர்ற கம்பெனி. அதுவும் இல்லாத இவங்களுடைய ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா 138 rupeesக்கு தான் வராங்க. இப்போ இருக்கிற ஜுவல்லரி ஸ்டாக்கில் அதாவது தங்கமயிலெலாம் வந்து இது மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு.
ஒரு காலத்தில் வந்து தங்கமயில் வந்து 100 ரூபாய்க்கு கீழே தான் இருந்துச்சு. இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இவங்க நல்லா எக்ஸ்பான்ஷன் பண்ணி நல்ல ஒரு க்ரோத்தில் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் இந்த ஐபிஓவை. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்க போகுது. உங்களால் ஒரு லாட் முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். இல்லை எத்தனை லாட் அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு பேனுக்கு நீங்கள் வந்து எத்தனை லாட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் லாட்ரி பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எனக்கு வந்து இன்னும் 4-5 இடத்துல டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. 4-5 இடத்துலையுமே நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கிளவராலாம் யோசிக்காதீங்க. 4-5 இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணனாலும் உங்களுடைய பேன் வந்து ஒன்று தான். அப்படிங்கும்போது அதை வந்து ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் ஒரு 2-3 டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த அட்வீட் ஜுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம். ஓகே, எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். எஸ், அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் 635 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 1035 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் நெட்டாக வந்து நியர்லி 370 crore மார்க்கெட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது. அதனால தான் மார்க்கெட் 60-70 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு 200 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது, ஆனால் ரேஞ்சில் தான் இருக்குது. நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 24,200. இந்த 24,200 நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தேன். அதான் லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே உடைய ஹை, அது மட்டும் தான் லாஸ்ட் வீக் உடைய ஹை. இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு இன்னமும் வந்து மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000. இந்த 24,000ங்கிறது இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஒரு வேளை இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரௌண்ட் 23,900. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,000 கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் தான் இதனுடைய கரெக்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். நாளைக்கு வந்து டெலகிராம் மோஸ்ட்லி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். என்னுடைய டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க, அதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 24,200. இந்த 24,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் நல்லாவே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் 24,000 தான். 24,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 23,900. ஸோ இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். 24,000 to 24,200க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.